வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். நீங்க சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல வேற ஒரு நேர்காணல்ல பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக நண்பர்களிடம் பேசும்பொழுது 2026 இல்லைங்க, அது 2026 எலெக்ஷன் நடந்தாலும் கூட எங்க கேல்குலேஷன் 29ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தா அங்க நாங்க நகர்வதற்கான வேலைகளை பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தீங்க. டுவர்ட்ஸ் அதை நோக்கியும் ஒரு கேல்குலேஷன் இருக்கா தமிழ்நாடு சென்ட்ரிக்காவும் நம்ம பார்க்கும்போது? நிச்சயமாங்க. இப்போ 26ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரணும் இல்லைங்களா? அதுல பிரச்சனை கிடையாது. 26ல தேர்தல் வந்துறதா வச்சுக்குவோம். அப்ப 29ல அடுத்த தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா 29ல அடுத்த தேர்தல். அப்ப அடுத்த தேர்தல் வரும்போது பிஜேபி தமிழ்நாட குறி வச்சு தானே காய் நகர்த்துவாங்க. மிச்சம் இருக்கிற அவங்களால வெற்றி கொள்ள முடியாத கோட்டையாக இருக்கிறது எது? இதுதானே. அதாவது அடிப்படையில இங்க என்ன, தமிழ்நாடு ஒரு பிரிவினைவாதம் உள்ளதுங்க, தனிநாடு கேட்கிறவங்க. நீங்க இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா 1947 50 வரைக்குமான காலகட்டத்துல, இல்ல அதுக்கு ஜஸ்ட் முந்தி 46ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தனியான வங்க நாடு, அதாவது பெங்கால், பாகிஸ்தான் ஜின்னா கேட்கிறாரு. ஜின்னா கேட்கும் போது அவர் பஞ்சாபோட ஒரு பகுதி, பெங்காலோட ஒரு பகுதி, வங்காளத்தோட ஒரு பகுதி, முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க, இது தனி நாடு. இதான் அவர் வச்ச கோரிக்கை. அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான். அது யாருக்குமே பிடிக்கல, குறிப்பா மகாத்மா காந்தி யாருக்குமே பிடிக்கல. யுனைடெட் இந்தியாங்கிறது அவங்களோட கொள்கையா இருக்கு. ஆனா அது ஒத்து வரல. கடைசியில என்ன ஆகுது, வங்காளத்துல இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அன்றைய வங்காளத்தில் இருந்த முஸ்லீம் எம்எல்ஏக்களும், முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த வங்காளத்தோட சட்டமன்றத்துல, இன்னைக்கு சட்டமன்றம் சொல்றோம், ப்ரொவின்சியல் அசம்பிளி, அதுல ஒரு தீர்மானம் போட்டு நாங்க தனி ஐடென்டிட்டி, எங்க ஐடென்டிட்டிக்கு தனி நாடா பிரிச்சிருங்க. இப்போ நீங்க பவர் டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க. பவர் டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஒன்னு பாகிஸ்தான், அது தனி, அதுக்கு ரெண்டுக்கு இடையில இவ்வளவு கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு, அது தனி நாடு. இந்தியா அது தனி, வங்கம் அது தனி. இப்படிதான் அவங்க போட்டாங்க. இன்றைய தேதி வரைக்கும் நீங்க வங்கத்துல பாத்தீங்கன்னா அந்த உணர்வெல்லாம் இருக்கும், அப்படியே இருக்கும். அது கைகூடல, அது வேற விஷயம். அதே நேரத்துல தான் இங்கே திராவிட நாடு கேட்டாங்க. அதாவது ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், ரீஜனல் ஐடென்டிட்டி, அந்த உணர்வு மிக அதிகமாக இருக்கிற சில பகுதிகள் இந்தியால இயல்பாவே இருக்கு. என்ன காரணம்னா மொழி சிறப்பு, பண்பாட்டு சிறப்பு, இப்படி பல காரணங்கள். அதை சுத்தமா அழிச்சிட முடியுமானா அழிக்கவே முடியாது. ஆனா அதை உடைப்பதற்கான பணி, அந்த உடைப்பதற்கான பணியை செய்யறதுக்கு இது மாதிரியான உத்திகள் பயன்படுது. இப்ப பிஜேபி, நம்மளே இப்போ சில விஷயங்கள், பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க, தமிழ்நாட்டில் 2% ஓட்டுல இருந்தாங்க, இன்னைக்கு 15% ஓட்டுக்கு வந்துட்டாங்க, நாளைக்கு 25% ஓட்டுக்கு வருவாங்க அப்படின்னா 25% வலதுசாரி சித்தாந்தத்துக்கு ஆதரவானவர்களை தமிழ்நாட்டில் பெருக்கி இருக்காங்கன்னு ஆயிருது. தனி கட்சின்னு பார்க்காதீங்க, ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவானவர்களை பெருக்கி இருக்காங்க. அப்போ மமதா ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிஜேபியோட ஒரு என்ட்ரி பாயிண்ட் அவங்களுக்கு 2019 கிடைச்சோ அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துல அவங்க உஷாராயிட்டாங்க. பிஜேபி எல்லாம் என்ன பெருசா வரப்போகுதுங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. அப்ப என்ன உத்தி கடைபிடிக்கப்பட்டது? நாமசூத்ராவை உங்களுக்கு சிஏஏ மூலமாக இந்திய குடிமகன்களாக ஆக்குறோம். ஒரு பெரிய கம்யூனிட்டி, கிட்டத்தட்ட 10%க்கு கொஞ்சம் குறைவான ஓட்டு வங்கி உள்ளவங்க, கங்கைக்கரை பூரா அவங்க மீன் பிடிக்கிறாங்க. அதாவது இன்றைய வங்கதேசம், நம்ம வெஸ்ட் பெங்கால், அப்படியே டிராவல் பண்ணி மேல வரைக்கும் போறாங்க, கங்கை உற்பத்தி செலுத்துற வரைக்கும் போறாங்க. ஆனா நாடற்றவர்கள் அவங்கள வளைக்கிறாங்க. எப்படி? சிஏஏ மூலமா வளைக்கிறாங்க. ஸோ ஓட்டு வங்கி ஒண்ணுக்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை, அந்த அஸ்பிரேஷனை பூர்த்தி செய்வதற்கான ப்ராமிஸ். இது நீங்க எல்லா அரசியலையும் பார்க்கலாம். இப்போ பெண்கள் ஓட்டு வங்கி, அதை நம்ம பூர்த்தி செய்வதற்கான ப்ராமிஸ் என்ன? எம்ஜிஆர் காலத்துல வேறவா இருக்கும். இலவச பல்புடி, இலவச காலனி, ஜெயலலிதா காலத்துல இலவச கறவை மாடு, இலவச ஆடு, இப்போ 1000 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கான இலவச பஸ் பயணம். என்னன்னா அந்த ஒரு ஓட்டு வங்கியை குறிவைத்து செய்கிற உத்திகள். அப்போ இங்கேயும் அந்த ஓட்டு வங்கியை குறிவைத்து சில உத்திகள் கடைபிடிக்கப்படுகின்றன. அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ கிடைக்கும்? 5 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம். ஆனா அதோட ஷார்ட்டா ஒரு 2.5 வருஷத்துல கிடைச்சா வசதி தானே. 2.5 வருஷம் 2029 பெரிய அளவுக்கு வெற்றி பெறல. ஆனா அவங்க 25% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாங்க, என்ன பெரிய அடுத்த தேர்தல் இந்த உடனே வரப்போகுது.
அப்போ பல கட்சிகள் வந்து கூட்டணி சேர தயாரா இருப்பாங்க. ஆக தேர்தல் நடக்க வேண்டும், தொடர்ந்து அடிக்கடி நடக்க வேண்டும் தான் பிஜேபி விரும்புது. ஆனா வெளியில என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல இந்த நாட்டுக்கு தேவை வந்து பிக்சட் டென்யூர், ஒட்டுமொத்தமா வந்து தேர்தல் நடக்கணும். ரைட்டு, ஒட்டுமொத்தமா தேர்தல் நடக்கணும். அப்ப வந்து மத்திய அரசாங்கமே இன்னைக்கு 240 தானே இருக்கீங்க, நீங்க கவுந்துட்டா என்ன பண்றது? 240 தானே, மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. அப்போ எவ்வளவு பெரிய மெஜாரிட்டியில இருந்துட்டு இப்போ 240 ஆயிட்டாங்க. அவங்க 400ன்னு சொல்லி 240 இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல 200 கூட வரலாம், 180 கூட வரலாம். அரசியல்ங்கிறது அப்படித்தானே, மேல இருக்கவங்க கீழே வருவாங்க, அதான சக்கரம். அப்போ மத்திய அரசாங்கம் கவுந்தா என்ன பண்றது? ஆன்சர் ஒண்ணுமே இல்லைங்க. அதுல 5 வருஷம் டென்யூரு, 2.5 வருஷத்துல மத்திய அரசாங்கம் கவுந்துருச்சுன்னா பேலன்ஸ் 2.5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல். 1.5 வருஷத்துல கவுந்தா அதுவும் பிரச்சனையே இல்லை. அடுத்த 3 வருஷத்துல ஒரு தேர்தல். அப்படின்னா அது 4 பூரா தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து வெறுமனே லோக்சபா அதுக்கு மட்டும் எதுக்கு நீங்க வந்து பிக்சடா பாக்குறீங்க? அப்ப மாநிலங்களுக்கு பிக்சடா பார்க்கணும். ரைட்டு, மாநில சட்டமன்றங்கள் கவுந்தா என்ன பண்ணுவீங்க? இதே ஃபார்முலா தாங்க, இது ரொம்ப ஈஸி. ரைட்டு, கூடவே வந்து உள்ளாட்சி தேர்தலை 100 நாளைக்குள்ள நடத்தணும்னு தானே ஆரம்பத்துல பேசுனீங்க. இப்ப ஏன் அந்த மசோதாக்குள்ளே வரமாட்டேன்றீங்க? அப்படின்னா அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் 50% மாநில சட்டமன்றங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். அது லாங் ப்ராசஸ், அது அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போ பார்ப்பீங்க? இதுவே நீங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டியா இருக்கும்போது ஏன் செய்யல? 2019ல 2018ல எத்தனை மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு? லோக்சபாவை கொஞ்சம் ஒரு 6 மாசம் முன்கூட்டியே வச்சிருந்தா அப்பவுமே பாதி வேலை முடிஞ்சிருக்குமே. இப்ப சமீபத்துல எத்தனை சட்டமன்றங்களுக்கு தேர்தல் வந்துச்சு? அப்ப லோக்சபால கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சுங்க, ஒரு 3-4 மாசம் மிச்சம் இருந்தது. அதை தள்ளி வச்சிருக்கலாமே. மகாராஷ்டிராவை பாராளுமன்ற தேர்தலோட நடத்திருந்தா ரிசல்ட் வேற இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு 6 மாசங்கிறது டிஃபரன்ஸ் ஏற்படுத்துச்சு. கோர்ஸ் கரெக்ஷன் கிடைச்சிருச்சுல. மகாராஷ்டிரா தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தி இருந்தா பிஜேபி மண்ண கவியிருக்கும். 5 வருஷத்துக்கு மண்ண கவன மாதிரி ஆயிரும். ஆனா நீங்க கேப் விட்டு நடத்துனீங்க. அது போக இன்னொரு பெரிய கேப் எப்படி கிடைச்சது? அந்த நேரத்தில் நடந்த எல்லா சட்டமன்ற தேர்தலும் தனி கதை, ஜார்க்கண்டும் மகாராஷ்டிராவும் தனி கதை. அப்போ 4 மாநிலங்களுக்கே நீங்க 2ஆ பிரிச்சு தான் தேர்தல் நடத்துனீங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வந்து இந்தியா முழுசும் நடத்த போறீங்க? அடுத்த கட்டம் கொண்டு வராங்க. என்னன்னா மக்களவை எம்பிக்கள் எண்ணிக்கையை பெருக்குதல். அந்த ஆபத்தை நம்ம உணர்றோமான்னு எனக்கு தெரியல. அது ஆல்ரெடி வந்து ஏற்கனவே 25 இயர்ஸ் இந்திரா காந்தி அம்மா காலத்து சீலிங்க, எம்பி எண்ணிக்கை வந்து பிக்சட்னு. அதே சீலிங்க வந்து வாஜ்பாய் உயர்த்தினாரு. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷம் நம்ம வந்து பழைய எம்பி எண்ணிக்கையில இருக்கோம். இப்போ கொண்டு வர வேண்டிய காலமும் வந்துருச்சு. ஃபார்முலா தான் ஃபிக்ஸ் ஆகல. ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு எம்பிகள் எண்ணிக்கை அப்படின்னா நம்மலாம் தலையில் துண்டப்படுத்த வேண்டியதுதான். வட இந்தியாவில் அவங்க ஏகப்பட்ட பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காங்க. ஜனத்தொகை எக்கச்சக்கமா கூடியிருக்கும். 70ல இருந்த வட இந்திய ஜனத்தொகை 70, இப்ப இருக்கிற ஜனத்தொகை 70. உத்தரப்பிரதேசமோ பீகாரோ பிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் அடி வாங்கும் அதுல. அப்ப எம்பி அங்கே இயல்பாவே அங்க வந்து பலத்தை பெருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு சூட்சுமமான மாஸ்டர் பிளான் இது. இப்ப எதிர்கட்சிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் விப் இஷ்யூ பண்ணி நகர்ந்துட்டாங்க. இப்ப ஒரு உள் நெருக்கடி அவங்களுக்கு உருவாகி இருக்கா? ஏன்னா இப்ப 75 நோக்கி நகர்த்துவதனுடைய ஒரு குறியீடாக சங்கராச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் மோடி, யோகிக்கும் அவங்க யோகியவும் சேர்த்து அட்டாக் பண்றதை பார்த்தா பட்னாவிஸை கொண்டு வருவதற்காக ஒரு வேலை நடக்குதோ அரசு சைட்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? சங்கராச்சாரியார் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இருக்கு. கடுமையான வார்த்தையா இருக்கு. அது போக பட்னாவிஸ் வந்து பிராமணர் ஒண்ணு, இன்னொன்னு ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமான நாக்பூர் பாலிடிக்ஸ் தான் அது எப்போதுமே. அப்போ இயல்பாக ஆர்எஸ்எஸோட அல்லது பிஜேபியோட நீங்க பழைய சரித்திரம் எதை எடுத்தாலும் தலைவர்கள் வந்து மாறிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ என்னோட காலகட்டத்தில் நான் பார்த்த தலைவர்கள் பாரதிய ஜனசங்கத்திலேருந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பீகாரோட ஜெயபிரகாஷ் நாராயண் ரேலி எல்லாம் நாங்க அட்டன் பண்ண ரேலிக்கு. அப்போ அன்றைய காலம் எல்லாருமே ஜனதாவா இணைந்த காலத்திலிருந்து, அப்போ வாஜ்பாய் காலம், அதுக்கு பிறகு வந்து 98 வாஜ்பாய் காலம், 99 வாஜ்பாய் காலம், அப்புறம் வந்து அத்வானி கேம்பெயினுக்கு நான் இங்க 2009 வெப் கேம்பெயின் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு மோடி காலம். பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் இவங்களோட ஒரு காமன் இது என்ன அப்படின்னா, பார்ட்டியை விட ஐடியாலஜி முக்கியம்னு நினைக்கிறவங்க. ஒருவேளை எனக்கு அது பிடிக்கும். பார்ட்டியோட ஐடியாலஜி தான் முக்கியம். அப்ப இந்த ஐடியாலஜியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த ஐடியாலஜியை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா, இதான் கேள்வி. என்ன ஐடியாலஜி? இந்துத்துவங்கிற ஐடியாலஜி. இந்துத்துவ ஐடியாலஜி புதுசா?
கிடையவே கிடையாது. 1920 இருந்தே அது இருக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒத்துழையாமை போராட்டத்தை எப்படி எதிர்கொண்டது? இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறது மூலமா எதிர்கொண்டது. அதாவது அன்றைய பாம்பே மாநிலத்துல குஜராத் ஒரு பாதி, குஜராத் ஒரு அங்கம், ஒரு பறந்து விரிந்த மகாராஷ்டிரா, இன்றைய மகாராஷ்டிரா மாநிலம் பறந்து விரிந்த பம்பாய் மாநிலம், நம்ம இது மாதிரி தான், நம்மளோட மெட்ராஸ் ஸ்டேட் மாதிரி. அதுல இருந்த குஜராத்தி பெரியவங்கலாம் அவங்க தனியா அசோசியேஷன் வச்சிருக்காங்க, குஜராத்தி அசோசியேஷன். அதுல முதல்ல பேசுனது யாரு? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த மகாத்மா காந்தி. அன்றைக்கு அவர் மகாத்மா காந்தி இல்ல, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவருக்கு வரவேற்பு கொடுத்தது யாரு? முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தானின் தந்தை. அப்படிதான் இருந்துச்சு அது. அதோட ஒத்துழையாமை போராட்டத்தை காந்தி அறிவிச்சாரு. பெரிய அளவுக்கு அது கோர்ட் வரைக்கும் புறக்கணிப்பு நடந்தது. இன்றைக்கு நம்ம பெரிய அளவுக்கு வியந்து பாராட்டுகிற பல தலைவர்கள் தங்கள் பதவியெல்லாம் திறந்துட்டு வந்தாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் என்ன டெக்னிக்கை பிரிட்டிஷ் பயன்படுத்துச்சு? மதம் தான். மதம் ஒரு மிகப்பெரிய பிரிக்கக்கூடிய சக்தி. அப்ப நீ முஸ்லிமியா, நீ மாட்டை சாப்பிட்ற, அவன் இந்து, அவன் மாட்டை கும்பிடுறான், அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய பதவியில் இருந்தவங்க வைஸ்ராய் வரைக்கும் there is a huge difference. They are cow worshippers, these people are cow eaters. இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ் பாராளுமன்ற வரலாறுகள்ல இருக்குங்க. அப்போ பசுவை புனிதமாக வணங்குபவர்களுக்கும் பசுவையே சாப்பிடுபவர்களுக்கும் இடையில எப்படி ஒற்றுமை இருக்க முடியும்? அதனால நீ வேற அவன் வேறன்னு பிரிச்சாங்க. ஆனா எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு தானே கொண்டு வந்திருக்கணும் நியாயமா. அப்படி கொண்டு வர வேண்டிய அவசியம் அந்த காலகட்டத்தில் வரல. காரணம் பிரிட்டிஷ் இந்தியா தான், ஏராளமான சமஸ்தானங்களா அது இருந்துச்சு. ரொம்ப எளிதாக அந்த எண்ணம் வந்துருச்சு, மத பிரிவினை எண்ணம். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம 1947 சுதந்திரம் வாங்கி யூனிஃபைடு இந்தியாவா மாறி பாகிஸ்தான் பிரிஞ்சு திருப்பி கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமா மாறி இவ்வளவு பெரிய சரித்திர மாறுதல்கள்லாம் ஏற்பட்ட பிறகு திருப்பி எதுக்குள்ள நம்ம போறோம்? மசூதிகளை எல்லாம் தோண்டி பார்த்தா சிவலிங்கம் கிடைக்குங்க, அது எப்படி கிடைக்காம இருக்கும்? நீங்க சமண எச்சங்களை எல்லாம் அழிச்சிட்டு தானே சைவ வைணவ கோயில்கள் இங்க கட்டப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் தோணுனா சமண எச்சங்கள் கிடைச்சா அவங்களுக்கு கொடுத்துடலாமா அந்த கோயில்லாம்? சரி, வரலாற்றின் பிழைகளை நீங்க எப்படி திருத்துவீங்க? அமெரிக்கால போய் தோண்டி பார்த்தீங்கன்னா சர்ச்சு கடியில எல்லாம் பழங்குடி மக்களோட நாகரிகம் இருக்கும். அப்ப கொடுத்துருவீங்களா அவங்களுக்கு? எல்லா நாட்டிலையும் அப்படித்தானே இருக்கும். எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு மதமோ இல்ல ஒரு மார்க்கமோ ஒரு வழிமுறையோ தோன்றி இருக்கும். அது டாமினேஷன் ஆகும்போது ஏற்கனவே இருந்தவங்களோட வழிமுறைகள் மார்க்கங்கள் அழிஞ்சிருக்கும். அப்போ நீங்க வரலாற்று பிழைகளை எப்படி திருத்த முடியும்? இப்போ பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? யோசிச்சு பாருங்க. எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, பாபர் மசூதி அந்த இடிப்பு, பெரிய கலவரம், ஏராளமான உயிர் பலி, இந்து முஸ்லீம் பெரிய வெறுப்புணர்வு விதைக்கப்பட்ட காலகட்டத்தில் ரைட்ரான்னு நரசிம்மராவ் அது ஒரு தெளிவான முடிவுங்க. இதோட இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த சர்ச்சையோட சுதந்திரம் அடையிறப்ப என்னென்ன ஒர்ஷிப் பிளேஸ் இருந்ததோ, என்னென்ன வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுது. இதான ஆக்ட். அப்புறம் எப்படி கீழமை நீதிமன்றங்கள் பழையபடி இந்த சூட்டெல்லாம் அலோவ் பண்ணாங்க? இல்ல, இந்த மசூதி கீழே சிவலிங்கம் இருக்கு, இந்த மசூதி கீழே இந்து கோயில் இருக்கு, இப்படிங்கிற சூட்டை எப்படி கீழமை நீதிமன்றம் அலோவ் பண்ணுச்சு? எப்படி சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கிற மேட்டரை கீழமை நீதிமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ண முடியும்? இதான அடிப்படை கேள்வி. அப்போ இந்த கேள்வியை எழுப்பின மத்திய அரசாங்கம் பதில் போட்டுச்சானா? பதிலே போடல. அது இழுத்துக்கிட்டே போச்சு. இன்னைக்கு அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு புள்ளி வச்சுக்கமா போட்டிருக்காங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு பாசிட்டிவா தெரிஞ்சது எனக்கு. என்னன்னா, இப்படியான பிரச்சனைகளை கிளப்பினா நாடு முன்னேறாது. சீனால ஒண்ணு தோன்றாங்க, தங்க சுரங்கம் கிடைக்குது, உலகத்திலே அதான் பெரிய தங்க சுரங்கன்றான் அவன், எத்தனையோ வருஷம் ஆராய்ச்சி பண்ணி. நம்ம தோன்றாங்க சிவலிங்கம் கிடைக்குதுங்க, இல்லைன்னா வைணவ திருக்கோயில் தலங்கள் கிடைக்குதுங்க அப்படின்னு நம்ம போறோம். இது எந்த ஊர்ல போய் சேரும்? எப்ப இந்த நாடு அதை தாண்டி வரும்? மதம் முக்கியமா, சோறு முக்கியமாங்க? சாமி முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? அப்போ நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவா உலகத்தோட இணைந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். திருப்பி பின்னோக்கி போறோம். இப்போ பின்னோக்கி போறோம்னா அது பிஜேபிக்கு தெரியாதா? அங்கேயும் எவ்வளவோ அறிவுஜீவிகள் இருக்காங்க, எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, தெரியும். ஆனாலும் அந்த பவர், அதிகாரம், அடைந்த அதிகாரத்தை விட்டுறக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஓட்டு வங்கி நமக்கு எதிராக இருக்கு, அந்த ஓட்டு வங்கி எப்படி உள்ள கொண்டு வரலாம், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், பழைய பிரிட்டிஷ்காரர்கள் எதை கடைபிடித்தார்களோ அதைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் கடைபிடிக்கிறாங்க.
எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட் இந்த வாரம் 20ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆகட்டும், அல்லது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் ஆகட்டும், அதானி இப்ப நமக்கான வெள்ள பாதிப்பு இதெல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலும் கூட, இப்ப பாஜக போட்ட ஈல்டு விஷயத்துக்கு தான் இந்த வாரம் டிபேட் ஈல்ட் ஆகுறாங்கன்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? அப்ப இதுக்கு பிறகு மக்கள் மன்றத்திலயும் அதை இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கணும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி பெரிய அளவுக்கு வலிமையோடு இருக்கும்போது அதை வீழ்த்தணும்னா எதிர்கட்சிகள் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை மறந்து தலைமைக்கான பல்வேறு அந்த டிமாண்ட் இருக்கும். நான் தான் தலைவன், நீ தான் தலைவன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் போகணும். 67 நமக்கு உதாரணங்க. அண்ணா தலைமையிலான திமுகவோட யாரெல்லாம் இருந்தாங்க? பெரிய தலைவர்கள். மாப்போசி இருந்தார், ராஜாஜி இருந்தார். ராஜாஜி கவர்னர் ஜெனரல், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர், அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் முதலமைச்சராக இருந்தவர். சீபா ஆயத்தனார், எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. 7 தலைவர்கள் மொத்தம் அண்ணாவை சேர்த்து. ஆனாலும் திமுக ஒரு சில விஷயங்களை முன்வைக்குது. அதுக்கு அந்த காலகட்டத்தில் டாமினேஷன் இருந்துச்சு, அதிக சீட்டுகள் கொடுத்தாங்க. அந்த கூட்டணி காங்கிரஸை வீழ்த்த முடிஞ்சது. 2 பேருக்கு இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஓட்டிங் டிஃபரன்ஸ் பாப்புலர் ஓட்ல ரொம்ப கம்மி. இந்த கூட்டணி அமையாம இருந்தா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி 67 வந்திருக்கும். அப்போ நீங்க பலமான எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரு அணியில இணையணும். நான் தான் தலைவர், நீ தான் தலைவர்னு சண்டை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. நீங்க தலைவர்ல இன்னைக்கு இருக்கிற பதவி கூட உங்களுக்கு இருக்காது நாளைக்கு. அது மம்தாவும் உணரணும், லாலு பிரசாத் உணரணும். இப்படி பல தலைவர்கள் அதில் உணர வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடியான சூழல்ல இந்தியா இருக்கு. ஸோ ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம எதெல்லாம் மதிக்கிறோமோ அதெல்லாம் காப்பாற்றப்படணும்னா இந்த கருத்து வேறுபாடுகள் மறக்கடிக்கப்படணுங்க. அது காலத்தின் கையில் இருக்கு அல்லது நமது கட்சி தலைவர்கள் கையில் இருக்கு. மிக நிச்சயமாக சார், விரிவான உரையாடல். பல விஷயங்களை புதிதாக நம்முடைய நாடாளுமன்றம் பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். 2/3 ஸ்டேட்ஸ் 2/3 மெஜாரிட்டி இல்லாம 50% ஸ்டேட் ராமிஃபிகேஷன் இல்லாம என்ன மாதிரியான விஷயங்களை திடீர்னு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அச்சம் ஒரு பக்கம். அந்த டைவர்ஷன் அவங்க ப்ராப்பரா அவங்க வேலையை பார்த்துருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் அது சரியா பாக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல தான் பார்க்கணும். இது போக சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இவால்வ் ஆகும் போது நம்ம விரிவா பேசலாம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.